2026 தேர்தலுக்காக ட்ரெய்லர் போல வரும் இந்த இடைத்தேர்தல் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் முக்கியமானதாக மாறியுள்ளது. புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய்க்குமே புதிய தேர்தலாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நம்மை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன்ஸ் என்று விமர்சிக்கின்றனர். இந்த தேர்தலில் களமிறங்கி நம்மை விமர்சிப்பவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று தாவேகா தலைவர் விஜயிடம் முறையிட்டுள்ளனர் நிர்வாகிகள். இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட விஜய், நமது இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதுதான். இடைத்தேர்தலை பற்றி பெரிதாக யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு கட்சி வளர்ச்சி வேலைகளை செய்யுங்கள். பிப்ரவரியில் கட்சியின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும். கட்சி தொடங்கி கொடி அறிமுகம் செய்ததில் துவங்கி அரசியல் செயல்பாடுகள் குறித்த எதிர்க்கட்சியினர் விமர்சனங்களை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறார் விஜய். மாநாட்டில் சொன்னது போல டீசன்ட் அப்ரோச், டீசன்ட் அட்டாக். ஆனா அது டீப்பா இருக்குங்கிறத மட்டும் இப்ப நாங்க